நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களை விட்டு விலகப் போகும் ராகு கேது, அதாவது விட்டது ராகு கேது, ஆனால் தொட்டது சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில வந்து அமரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்? குறிப்பா உங்க தலைக்கு வரப்போகும் கிரீடம், ஆனா என்ன தோளில் தான் பூதம் மாதிரி சில விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ இதை பத்தி விரிவா விளக்கமா பார்த்துருவோம். இந்த பதிவுல நல்லது கெட்டது என இரண்டையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். சரிங்களா? வெறும் நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்ற சொல்ல மாட்டேன். ஸோ கெட்டதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ கெட்டதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அதையும் பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி பலங்கள் உங்களுக்காக பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, முடிந்தது குரோதி வருடம். ஆமாங்க, வாழ்க்கையில இந்த எதிரி, கடன், நோய், இந்த மூணுல ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மூன்று பிரச்சனைகளை சமாளிப்பதற்கே ஒரு வருடம் ஓடி இருக்குன்னா அது இந்த குரோதி வருடம் தான். சரி, அந்த வருடம் முடிய போது இந்த ஏப்ரல் 14 திங்கட்கிழமை அன்னைக்கு முடிஞ்சு விஸ்வாசுவ தமிழ் வருடம் பிறக்க போகிறது. ஸோ ஏப்ரல் 14 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்குது. குறிப்பிட்டு துளாராசி சுவாதி நட்சத்திரத்துல அந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புது ரொம்ப ரொம்ப விசேஷம். ராகுவான் முழுக்க டேக் ஓவர் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த ராகு பகவான் உங்களுடைய மீன ராசியில தான் தற்காலிகம் அமர்ந்திருக்கிறார். மே மாதம் தான் அவருடைய பேச்சு நடைபெற போகுது. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு முதல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த ராகு கேது இடப்பெயர்ச்சி மே மாதம் நடக்குது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. உங்க ஜென்ம ராசியில இந்த ராகுவான் விட்டு விலகி கும்ப ராசிக்கும், கேது பகவான் 7ஆம் மீனான கண்ணிலிருந்து விலகி 6ஆம் மீனான சிம்மத்துக்கும் இடம் மாறுவார். ஸோ இதுல என்ன முதல்ல உங்களுக்கு நன்மைனா, இந்த கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை, தகராறு முதல்ல நீங்கும். இன்னொருத்தருடைய தலையீடு அல்லது தவறான நபர்களுடைய தொடர்பு அல்லது தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமை அல்லது மற்றவருடைய பேச்சை கேட்டு கணவன் மனைவிக்குடைய சண்டை சச்சரவு வருவது, ஸோ இப்படிப்பட்ட மற்றவருடைய தலையீட்டினால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். உங்களை சரியாக புரிந்து கொண்டு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கரத்தை மீண்டும் பிடிப்பார்கள். பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை சரியாகும். நண்பர்கள், முக்கியமான நெருங்கிய உறவுகளுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவு, அதனால உங்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் சரியாகும். அவங்களுக்கு உடம்பு நிலை சரியாகும் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அந்த 6ல கேதுவன் வந்து அமர்வது இந்த எதிரி, கடன், நோய் பிரச்சனையை கட்டுப்படுத்தும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்தாலும் இந்த எதிரியாலேயோ கடனாலேயோ நோயாலேயோ ஒரு பெரிய பிரச்சனை வரும்ன்றதை சொல்ல முடியாது. ஏன்னா 6ல் கேது வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அமர்வது கண்டிப்பா அந்த மூன்றையும் கட்டுப்படுத்துகிறார் இந்த கேது பகவான். சரிங்களா? அந்த விதத்துல ஒரு நன்மை. இப்போ உங்களுடைய மீன ராசியில சுக்கிர பகவான் உச்சமடைந்த நிலையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பா காதல் கைகூடுவதற்கும், ஆசைப்பட்ட ஒரு பொருள் அல்லது ஆடம்பரமான ஒரு பொருளோ அல்லது ஒரு சொத்து பொத்தோ வாங்குறதுக்கு யோகம் இருக்குங்க. கடன் வாங்கினாலும் ஒரு வீட்டை கட்டணும், கடன் வாங்கினாலும் இந்த கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க. கடன் பெற்றால் ஒரு விஷயத்த காரியத்தை முடிக்கணும்ன்றத தீவிரமா வைங்க. ஆனா அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியையும் நீங்க ஏற்கனவே தயார்படுத்தி வச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சாதுரியம் இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த கடனை அடைக்கக்கூடிய வருமானம், அந்த பணங்காசு எங்கிருந்து வரும், அதுக்குண்டான அந்த வேலையும் ஒரு தொழிலையும் நிரந்தரமாக்கிரும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் கூட. ஸோ சனி பகவான் வேலைக்கு யோகக்காரகன், அதனால அதுல எந்த விதமான தடையும் உங்களுக்கு பண்ண மாட்டாரு. ஸோ வேலையில் புதிய பதவி, சம்பள உயர்வு, நான் சொன்னேன் இல்லையா, தலைக்கு ஒரு கிரீடம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு, அந்த மாதிரி சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. என்ன அந்த தோல்ல பூதம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களோட கொஞ்சம் சதி வலை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூழ்ச்சி அவர்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக நீங்கள் இருந்துக்க வேண்டியது அவசியம். இது வேலையில் மட்டுமல்ல, குடும்பத்திலும் பொருந்தும். குடும்பத்தில் முக்கியமாக அந்த பணங்காசு விஷயம், உங்கள்கிட்ட வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத சூழலுக்கு மற்றவர்கள் போகலாம். அப்போ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறவுகளாக இருந்தட்டும், தெரிந்த நண்பர்களாகட்டும், அல்லது கருணை இறக்கத்தின் அடிப்பில் நீங்கள் உதவி செய்வதாகட்டும், உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்து உதவி செய்வது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தது. அதே போல மறைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளியில தெரிய வரும்.
நீங்க இதனால் வரைக்கும் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருப்பீங்க, அது வெளியில தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதே போல மற்றவர்கள் மறைத்து வைத்த விஷயங்கள், உறவுகள் நண்பர்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் மறைச்சு வச்சிருப்பாங்க, அது எக்ஸ்போஸ் ஆகும், வெளியில தெரிய வரும். அதனால அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களை ஏமாத்தினாங்க, உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால் நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு, நீங்க தெளிவடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த ஜென்மசனி நடக்கும்போது தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த சனிவானம் ஏற்பட போகுது. இப்போ செவ்வாய் நீசம் அடைந்து இந்த வருடம் தொடங்குதுங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது செவ்வாய் கடகராசியில் நீச நிலையில் இருக்கிறார். செவ்வாய் நீசம் அடைந்தா என்ன நன்மை மீனராசிக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள் அவங்களால ஏற்பட்ட பிரச்சனை தகராறு கொஞ்சம் குறையும். அவங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்காங்களா, கண்டிப்பா உங்களுக்கு வழிவிட்டு விலகுவார்கள். நிலத்தகராறு சகோதரர்கள் பிரச்சனை குறையுங்க. இந்த 2025 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கண்டிப்பா மீனராசிகளுக்கு அந்த விஷயத்துல நல்லது நடக்கும். அடுத்து குரு பகவான் 3ஆம் இடம் ரிஷபத்திலிருந்து வருடம் தொடங்குது. ஆனா குரு மே மாசத்துக்கு அப்புறம் 4ஆம் வீடான மிதுனத்துக்கு இடம்பெயர் இருந்தார். அப்போ கார் வண்டி வாகனம் அசையும் சொத்து, சரிங்களா? அடுத்து அசையா சொத்து, வீடு மனை வாங்கக்கூடிய கட்டக்கூடிய யோகம் உண்டு, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. மீனராசியில் பிறந்த பெண்கள் பூப்படைவது, ஏஜ் அட்டன் பண்றது அல்லது திருமண காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். ஸோ இதுக்கெல்லாமே சான்சஸ் இருக்கு. கல்விக்கு யோகம் உண்டு. ஸோ படிக்க முடியாது, நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க, நீங்க இந்த மார்க் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னவர்கள் முன்பு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க. அப்போ அந்த ஒர்க் லோடுன்றது, அந்த படிப்பு விஷயத்து சம்பந்தமான ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது ஏற்பட வாய்ப்பு உண்டு மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ இருந்தாலும் படிக்கும்போது ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஸோ ஜாபும் படிப்பும் ரெண்டும் ஒரே போல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. அதே போல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க சைடில் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. ஸோ திருமணம் முடிச்சவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரே நேரத்தில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் 2 பேருக்கும் ஒரு சம்பாதிக்கக்கூடிய, 2 பேரும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும், சரிங்களா? ஒரே நேரத்தில் 2 வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயத்தை சமாளிக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆனா 2மே உங்களுக்கு கடமை தான், அந்த 2மே உங்களுக்கு வரவு தான், 2மே உங்களுக்கு வருமானம் தான், சரிங்களா? ஸோ படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஸோ 2மே உங்களுக்கு வரவு தான், சரிங்களா? அப்படி 2 விஷயங்களும் ஒரே நேரத்தில் வருவதனால கொஞ்சம் ஒர்க் லோடு, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, தூக்கத்தை இழக்கிறது போன்ற விஷயங்கள் மட்டும் ஏற்படுங்க. மற்றபடி நீங்க பயப்படாம இருக்கலாம். இப்போ உங்களுடைய மீனராசியை பொறுத்தவரை இந்த சந்திர பகவான் துலாம் ராசியில இருந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறகு சந்திரன் எங்க இருக்கிறார்? துலா ராசியில் இருக்கிறார். துலா ராசிங்கிறது உங்களுக்கு 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீடு ஆயுளை குறிப்பது, வாழ்க்கை துணையை குறிப்பது. அப்போ வாழ்க்கை துணைக்காக சில மெனக்கெட்டு சில காரியங்கள் நீங்க பண்ணுவீங்க, சரிங்களா? வெளிநாடு யோகம், சமூக சேவை, தொண்டு, சர்வீஸ், ஆன்மீக சேவைகள் மற்றும் காவல்துறை, மருத்துவ சேவை போன்ற துறைகள் எல்லாம் ஈடுபட அல்லது தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு அரசியல் செல்வாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. மேலும் 12ல் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். வீடு மாற்றம், மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து அதன் மூலமா ஒரு நல்லது நடக்கிறது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். ஸோ 12ல் ராகு பகவான் போய் அமர்றதுனால கண்டிப்பா புதிய உறவு, அதாவது வாழ்க்கை துணையின் வழியில் ஓகேங்களா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா? வாழ்க்கை துணை வழியில ஒரு புதிய உறவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாடு யோகம், வீடு மாற்றம் ஏற்பட வாய்ப்புன்னு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திங்க. நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுகேது பயிற்சி நடக்கிறதுனால கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தகராறு, பிரச்சனை, தடை நீங்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சனிவான் ஜென்மத்துக்கு வர்றதுனால வேலை பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும், அது மட்டும்தாங்க. ஸோ மீனராசிக்காரங்க ஸோ அதில் மட்டும் கண்ணு கருத்துமா இருந்தாலே போதும், மற்றபடி பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக கூடுதல் பொறுப்புகள் இருக்கும், தலைக்கு ஒரு கிரீடம் வந்தே தீரும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, பணம் சம்பந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களை மட்டும் பார்த்து கையாள வேண்டியது அவசியம். மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். இந்த விஸ்வாசுவ தமிழ் புத்தாண்டு என்பது உங்களுக்கு அறகுறையாக நின்ற எந்த ஒரு காரியத்தையும் முழுமைப்படுத்தி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ தடைப்பட்ட இல்லை பாதியில் நின்று எந்த ஒரு காரியமும் முழுமை அடைஞ்சிடும், அதில் கவலைப்படாமல் இருக்கலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஜென்மத்தில் சனிவான் இருக்கிறதுனால கால பைரவர் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு தவறாமல் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நல்லது. மீனராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி படம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குழந்தை பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.